காடுகளுக்குள் புதைக்கப்பட்டிருக்கிற மனித உடல்கள், எலும்பு கூடுகளாய் காட்சி தருகிற அவலங்கள், மண்டை ஓடுகளை எடுக்கிற சூழல். 13வது இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அதற்காக புதிய வகையான ட்ரோன்களை பயன்படுத்தினார். எந்தெந்த இடத்தில் மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது, எலும்புகள் எங்கே கண்டெடுக்கப்படுகிறது என்பதை துல்லியமாக கண்காணித்து சொல்லக்கூடிய வகையில் இருக்கிற அந்த ட்ரோன் சிசிடிவிகளை களத்தில் இறக்கி விடுகிற நேரத்தில் இன்றைக்கு அந்த 13வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை தடை செய்திருக்கிறது. அமானுஷ்யங்கள் இருக்கிறது. என்ன அமானுஷ்யங்கள்? பல பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது, பல பிணங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது, ஓடுகிற நதியில் கரைத்து விடப்பட்டிருக்கிறது. அந்த கர்மசாலாவில் இருக்கிற காவல் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் காணவில்லை என்று புகார் அளித்தும் கூட எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடவில்லை. கொலைகளப்படுத்தப்படுவதற்கும் சதித்திட்டம் தீட்டி இருக்கிறது யார் என்றால் எஸ்ஐடி டீமுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நபர். இந்த 92% பார்ப்பன பெண்கள் படுகொலைக்கு பின்னணியில் இருப்பதே காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தான். அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த நடுவண் அரசும் மாநில அரசும் கைகோர்த்து கொண்டு எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் இன்றைக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். தனி அரசாங்கமே செயல்படுத்துறாங்க. தனி அரசாங்கம் யாரும் கேட்க முடியாது. நிச்சயமா மூடி மறப்பாங்க. இல்லைன்னா பல பேர் சிக்குவான். உங்களுக்கு இதான் பொழப்பான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்கணும். மாநில கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தொடர்ச்சியாக பெங்களூரில் போராடி, ஆனால் போராடுகிறவர்களே பயத்தில் போராடுகிறார். எந்த நேரத்தில் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கர்மசாலாவில் நடைபெற்ற கர்மங்கள். இப்போ தர்மசாலாவில் நேற்று ஏதோ தூய்மை பணியாளர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஏதோ வழக்குகள்லாம் திசை திருப்புறதாகவும் சொல்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன அது கிளியர் கட்டாக என்ன தெரியல. என்னது கர்மசாலா? காடுகளுக்குள் புதைக்கப்பட்டிருக்கிற மனித உடல்கள், எலும்பு கூடுகளாய் காட்சி தருகிற அவலங்கள், மண்டை ஓடுகளை எடுக்கிற சூழல்கள். இதுவரை 462 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அங்கே விசாரணை செய்து கொண்டிருக்கிற ஆய்வுக்குழு அறிக்கை கொடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் மலம் தின்னும் செய்தித்தாளாக தமிழ்நாட்டில் உலாவி வருகிற தினமலர் என்கிற ஏடு அந்த முதல் சாட்சியாக கருதக்கூடிய 1988 2015 வரை வேலை செய்த அந்த முதல் சாட்சி, அவருடைய பேர் சின்னச்சாமி. அவர் ஒரு தொல்குடி வகுப்பை சார்ந்தவர், பறையர் குடியை சார்ந்தவர். அவர் அங்கே இருக்கிற பிணங்களை எரிப்பதும் பிணங்களை புதைப்பதும் மட்டுமல்ல, கழிவறைகளை சுத்தம் செய்கிற வேலையை செய்து கொண்டிருந்த நபர். அவர் இன்றைக்கு அப்ரூவராக மாறியிருக்கிறார் என்று தினமலம் ஏடு இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் எழுதுகிறது. அதை ஒட்டிய செய்திகள் சமூக ஊடகங்களில் பரப்பி வருகிறார்கள். எதுவும் கிடையாது. 13வது பிரிவை 13வது இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அதற்காக புதிய வகையான ட்ரோன்களை பயன்படுத்தினார்கள். துல்லியமாக 1 கிலோமீட்டர் ஆழத்தில் என்னென்ன இருக்கிறது என்பது, ஏன்னா அந்த இடத்தை மண் மூடி இருக்கிறார்கள், மண் போட்டு நிரப்பி இருக்கிறார்கள். அதன் மேலே செடி கொடிகளும் மரங்களும் தலை தோங்கி நிற்கிறது. ஆகையால் கண்டுபிடிப்பதற்கு இலகுவான இடமாக அது இல்லாத காரணத்தால் புதிய வகையான ட்ரோன்களை அதில் பயன்படுத்தி எந்தெந்த இடத்தில் மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது, எலும்புகள் எங்கே கண்டெடுக்கப்படுகிறது என்பதை துல்லியமாக கண்காணித்து சொல்லக்கூடிய வகையில் இருக்கிற அந்த ட்ரோன் சிசிடிவிகளை களத்தில் இறக்கி விடுகிற நேரத்தில் இன்றைக்கு அந்த 13வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை தடை செய்திருக்கிறது. இன்னும் விசாரணை தொடங்கவில்லை. அங்கே இருக்கிற புதர்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, மரங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் மனித சடலங்களை எடுப்பதற்கு தடை போட்டிருக்கிறார்கள். இன்னும் ஆதாரம் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற மக்கள்லாம் இதுவரை பண்ணாங்க. இதுவரை 6 மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னது? சுடுகாடாது. கர்மசாலாவில் எப்போதுமே என்ன செய்வார்கள்? ஏன் கர்மசாலான்னு சொல்கிறீங்க? அது கர்மம் தான். இந்த கர்மசாலா எப்படி இருக்குன்னு சொன்னால், பக்தர்கள் தானாக முன் வந்து மஞ்சுநாதருக்காக தன் மனமுருகி வேண்டி நான் இறைவனிடத்தில் சேர்கிறேன் என்று தற்கொலை செய்து கொண்டவர்களே ஏராளம் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி நம்ம ஊரில் நாட்டார் தெய்வம் மாதிரி ஒரு கர்மம்? ஆமாம், அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. கர்நாடகாவை பொறுத்தவரை கவுடா சமூகத்திற்கு மஞ்சுநாதர் திருத்தலம், லிங்காயத்தர் சமூகத்திற்கு மாதேஸ்வரமலை சிவன் திருத்தலம். ஆக நம்ம தமிழ்நாட்டில் கூட சில பேர் அதை வழிபாடுறாங்க. ஆமாம், வழிபாடு. தர்மபுரி, அந்த பகுதியிலிருந்து நிறைய பேர் போவாங்க. ஏன்னா சிவன் பிறந்த திருத்தலம் என்பதற்காக அதை கும்பிடுவார்கள். எங்களுக்கு தனி மதம் என்றே அறிவிக்க தொடங்கினார்கள் கர்நாடகாவில் இருக்கிற லிங்காயத்தார். ஆக இங்கே கவுடா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வணங்குகிற தெய்வம் மஞ்சுநாதர் திருத்தலத்தில். அது ஒரு நடுகள் திட்ட வழிபாட்டு முறை. நீங்கள் இப்போ அமானுஷ்யங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய பேய்கள் நடமாடுகிறது என்றெல்லாம் தர்மசாலாவில் இவர்கள் ஒரு செய்தியை பரப்பினார்கள். ஒரு கட்டுக்கதையை விட்டார்கள். அங்கே அமானுஷ்யங்கள் இருப்பதற்கான காரணத்தை
சொன்னவர்கள் யார் என்றால் அங்கே இருக்கிற பணியாளர்கள் தான். என்ன அமானுஷ்யங்கள்! பல பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது, பல பிணங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது, ஓடுகிற நதியில் கரைத்து விடப்பட்டிருக்கிறது, அடித்து வருகிற நீரில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. இதுதான் கர்மசாலாவில் நடைபெற்ற கர்மங்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ட்ரோனை வைத்து எஸ்ஐடி வந்து ட்ரோனை வைத்து ஆய்வு செய்கிற இடம். எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதான் எஸ்ஐடிங்கிறது. கர்நாடக அரசு நியமிச்சிருக்கு. ஆமாம், நியமிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த டீம் வந்து மிகப்பெரிய தொல்லியல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அங்கே நடக்கிற இடத்துல என்னென்னா மிகப்பெரிய மின்சார கம்பங்கள், அதாவது மின் பகிர்மான அந்த ஒரு இதை அங்கே வைத்திருக்கிறார்கள். அதை அப்புறப்படுத்தணும். அது வந்து அங்கே இருக்கிற மின்சாரத்துறை அப்புறப்படுத்தி கொடுக்கணும். அது ஒரு பெரிய தடை இருக்குது அங்கே. அது மட்டுமல்ல, பக்கத்திலேயே டேம் இருக்கிறதுனால இந்த இடத்தை நோண்டுகிற போது டேமுக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமா என்றெல்லாம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவிந்தசாமின்னு ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா, நெல்லையாடி பகுதியை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த தர்மசாலாவில் வந்து இது போன்ற அமானுஷ்யங்கள் இருக்கிற இடத்துல பொய்க்கட்டுரைகளை எழுதுகிறார்கள், பொய்யை பரப்புகிறார்கள். தர்மசாலா என்பது தர்மம் நிறைந்தது என்று கர்மசாலாவை பற்றி சொல்லுகிற அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், உள்ளூர்காரர், ஒரு பேரணியை நடத்துகிறோம் என்கிற பேரில், பிரம்மாண்ட பேரணியை, தர்மசாலாவை காப்பாற்றுகிறோம் என்கிற அளவில் அவருடன் சேர்ந்து காங்கிரஸினுடைய முன்னாள் கர்நாடக மாநிலத்தினுடைய தலைவராக இருந்த ஒருவரும் இதில் இணைந்து கொண்டு மிக பிரமாண்ட பேரணியை அங்கே நடத்தினார்கள். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் பயத்தின் அடிப்படையில் தர்மசாலாவை எதிர்க்க திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இப்போ அங்கே வந்து என்னென்னா, 1986ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 17 வயது பத்மநாதா என்கிற ஒரு மாணவி அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அவருடைய தந்தையார் ஒரு கம்யூனிசவாதி என்பதால் பலகட்ட போராட்டங்களை நடத்தியதற்கு பிறகும் இன்றைக்கு அந்த பிணம் எரிக்கப்படாமல் புதைக்கப்பட்டது. புதைத்த பத்மாவதியினுடைய உடலை இன்றைக்கு கண்டெடுத்திருக்கிறார்கள், ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பத்மலதாவா பத்மாவதியா? பத்மலதா. தேவானந்தா அப்படிங்கிறவர் தான் அவருடைய தந்தை பெயர். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டினுடைய பொல்யூர் கிராமத்தை சார்ந்தவர். ஆக அவர் இன்றைக்கு இந்த வழக்கை துரிதமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று பெங்களூரு உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடுத்து இன்றைக்கு அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவங்க 2ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்கிற போது இந்த சம்பவம் நடைபெற்றது. அது மட்டும் இல்லை, சுஜாதா பட் என்கிற ஒரு லேடி, இவங்க வந்து யாருன்னா ஒரு புலனாய்வுத்துறையில் பணி செய்தவர்கள். இந்த சுஜாதா பட் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய மகளை காணவில்லை என்று கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. 300 அடியில் அவங்க தாய்மாமை பார்த்துட்டு போனதற்கு பிறகு அங்கேருந்து அந்த தர்மசாலா ரோட்டிலிருந்து அவங்க வீட்டுக்கு நடந்து செல்லுகிற தூரத்தில் தூக்கி கொண்டு போய் கற்பழித்து கொடூரமாக கொல்லப்பட்டு உயிர்நிலையில் மண்ணை அள்ளி பூசி இருக்கிற கொடுமை. இதெல்லாம் என்ன, யார் செய்தது? இப்போ கூட அவங்க ரீசெண்டாக கேட்டாங்க, என் பெண்ணை கொடுத்துருங்க, நான் இந்து சடங்கு சம்பிரதாயத்தில் அப்படின்ற மாதிரி பிபிசியில் ஒரு நேர்காணல். ஆமாம், அது கொடுத்தாங்க. இதுவரை கொடுத்த வரலாறு உண்டா? அவங்க எலும்பு தோண்டப்படுகிற இடத்தில் வந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, பெல்தங்காடி காவல் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் இறந்து போனதாக புகார் அளித்தும், அந்த கர்மசாலாவில் இருக்கிற காவல் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் காணவில்லை என்று புகார் அளித்தும் கூட எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடவில்லை. ஆகையால் இப்போ எஸ்ஐடி என்ன சொல்கிறாங்கன்னா, 1988 இருந்து யாரெல்லாம் இந்த 2 காவல் நிலையங்களில் பணி செய்த அதிகாரிகள், அதில் 13 அதிகாரிகள் செத்து போயிருக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் என்ற கேட்டகரியில் 67க்கு மேற்பட்ட காவலர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இப்போ அந்த கணக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த கணக்கின் அடிப்படையில் நிச்சயமாக யாரெல்லாம் காணவில்லை என்று இதுவரை 6 பேர் தானாக முன் வந்து அங்கே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். மீத பேர் வருவார்கள் என்கிற நம்பிக்கையில் இருக்கிற போதுதான் இதை மடைமாற்றம் செய்கிறதுக்காக ஒரு பேரணியை அவர்கள் ஏற்பாடு செய்து 13வது இடத்தை நோண்டுவதற்கு தடைக்கல்லாக இன்றைக்கு அமைந்திருக்கிற அந்த 13 நோண்டுனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறார். இன்னொன்று என்னன்னா, இந்த சின்னசாமி என்கிற இந்த ஆதிக்குடியை சேர்ந்தவர், அவர்தான் முதல் வந்து சாட்சியமாக வெளியிலே வந்து சொன்னவரை கொல்லுவதற்கும் கொலைகளப்படுத்தப்படுவதற்கும் சதித்திட்டம் தீட்டி இருக்கிறது யார் என்றால் எஸ்ஐடி டீமுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நபர். அவரை இப்பொழுது நீக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெங்களூர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒருவர் தர்மசாலாவில் படித்தவர். ஆகையால் தர்மசாலாவுக்கு ஆதரவாக அவர் களமிறக்கப்பட்டு ஊடகங்கள் எதுவும்
தர்மசாலாவை பற்றி பேசிவிடக்கூடாது என்று உத்தரவு போடுகிறார், தடை போடுகிறார். நீதிமன்றத்திலே நீதியரசராக இருந்து கொண்டு அவரையும் இப்பொழுது உச்சநீதிமன்றம் தூக்கி அடித்திருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் 13வது இடத்தை தோண்டாமல் அப்படியே வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊடகம் அந்த முதல் சாட்சியான அவரை குற்றவாளி கூண்டிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கும், நான் கேட்குறேன், இதுவரை 1.5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை ஆய்வு பண்ணுவதற்காக. ஒரு மனுஷன் சும்மா வந்து பண்ணுவானா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொன்னதாக சென்னையில் நான் தங்கியிருந்ததாகவும், சென்னைக்கு என்னை வந்து 4-5 பேர் சந்தித்ததாகவும், தர்மசாலாவில் நடக்கிற அக்கிரமங்களை நாங்கள் சொல்வதைப் போல நீ சொல்ல வேண்டும் என்றும் சொன்னதாக இந்த மலம் தின்னி ஏடு தமிழ்நாட்டில் ஒரு பொய்யான செய்தியை பரப்பி மக்கள் மன்றத்தில் குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிற சூழலில் தர்மசாலாவில் 13வது இடத்தை தாண்டி இதுவரை 63 இடங்களில் பிணங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக அங்கே இருக்கிற தகவல்கள், அங்கே இருக்கிற பொதுமக்கள் சொல்லியிருக்கிறார்கள் எஸ்ஐடி மீடம். ஆனால் 13வது இடத்திற்கே இவர்கள் தடைபடுகிற சூழலை இன்னைக்கு உருவாக்குகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கொடுமைகள் அங்கே நடந்தேறி இருக்கிறது என்பதற்கு சான்று. அது மட்டுமல்ல, இப்போ பெட்டிஷன் இந்திராவதி என்கிற ஒரு அம்மையார், நெல்லையடி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த அவர் 31 வருடங்களாக தன்னுடைய சகோதரியை காணவில்லை என்று தானாக முன் வந்து ஒப்புதல் கொடுத்து, என் சகோதரியுடைய உடலை தாருங்கள், நான் இறுதிச் சடங்கு செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று இன்றைக்கு அந்த இந்திராவதி என்கிற ஒரு பெண் அம்மையார் வந்து களத்திற்கு வந்து சொல்லுகிறார் என்றால் இவர்கள் எத்தனை பிணங்களை புதைத்திருப்பார்கள். அந்த புதைத்த பிணங்களுக்கு மத்தியில் தர்மசாலாவில் நடைபெறுகிற இந்த சம்பவங்களுக்கு முன்னால் ஹெக்டே என்கிறவர் அதற்கு முதன்மை காரணமாக இருக்கிறார். அவருடைய தம்பி மகன், இந்த மூவரும் முதன்மை காரணகர்த்தார்கள். ஆனால் இதுவரை அந்த மூவரையும் கைது செய்யவில்லை. அதோடு மட்டுமல்ல, பாஜக பின்புலமாக இருக்கு, எல்லாம் பாஜக பின்புலம். இன்னைக்கு வந்து ஒரு கொலை வழக்கில் ஒரு சந்தேகம் இருந்தால் கூட கைது செய்கிற இந்த அரசுகள், இந்திய நடுவண் அரசு கொண்டு வருகிற சட்டத்திட்டங்கள், ஏன் அந்த ஹெக்டேயை இதுவரை கைது செய்யவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது. யார் அந்த ஹெக்டே? என்ன அவர்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர். அவர் வந்து என்ன செய்கிறார்னா, கோவில் நிர்வாகங்களை கவனிப்பதில் மிகச்சிறந்த வல்லுநர் என்பதை அடையாளம் கண்டு அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தமிழ்நாட்டிற்கு இசைஞானி இளையராஜாவை வந்து இசை கோர்வையில் இமாலயம் என்று சொல்லிதான் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை மாநிலங்களவையில் கொடுத்ததை போல அந்த வீரேந்திர ஹெக்டேவுக்கும் இதை போல ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார்கள். அவர் இப்போ கரண்ட்ல இருக்காரா? கரண்ட்ல தான் இருக்கிறார். ஆகையால் தான் இவ்வளவு கலையபரங்கள். அவரை பாதுகாக்கிறது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற அரசு, அவரை பாதுகாக்கிறது இந்திய நடுவண் அரசு. குறிப்பாக உள்துறை அமைச்சர் ரொம்ப கண்ணியமாக கண்ணும் கருத்துமாக இந்த வீரேந்திர ஹெக்டேவை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சியிலும் எடுத்து விட்டார்கள். ஆனால் அங்கே கொல்லப்பட்ட பெண்களில் 92% பேர் பார்ப்பன பெண்கள். ஏன் பார்ப்பன பெண்களை படுகொலை செய்தார்கள்? அவர்கள் போராட்டக்காரர்கள் அல்ல, அவர்கள் போராட மாட்டார்கள், பெண்ணை காணவில்லை என்றால் பேச மாட்டார்கள். இருக்கு, பார்ப்பனர்கள் கொள்றது அதிர்ச்சியா இருக்கு. ஆனால் பார்ப்பன பெண்களை கொன்னதற்காக இன்றைக்கு பார்ப்பன அடிவருடிகளாக இருக்கிற பாரதிய ஜனதா இந்த வீரேந்திர ஹெக்டேக்கு ஆதரவாக நிற்கிறது. இதுதான் காலத்தினுடைய கொடுமை. என்ன இது புரி கான்ட்ராஸ்டா இருக்குல்ல? அது இல்ல, இது என்னன்னா கொண்டுட்டாங்க. அதுல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் அந்த 92% பெண்கள் கொல்லப்படுவதற்கும் காரணமானவர்கள். ஏன்னு கேட்குறீங்க? ஏன் பார்ப்பனர்கள் மட்டும் குறி வச்சு கொண்டது? ஏன் குறி வச்சு கொண்டாங்கன்னா, அதுதான் நான் முதவே சொன்னேன், போராட வராத சமூகம் அது. பொண்ணை காணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாத சமூகம் அது. கம்முன்னு இருந்துருது, போயிட்டா நம்மளையும் கொண்டுருவான். எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அங்கே வந்து ஒரே ஒரு பெண் மட்டும்தான் கவுடா சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக, அந்த நான் சொன்னேன் பாருங்கள், அந்த சுசதா பட், அனன்யா பட் என்கிற ஒரு பொண்ணு மட்டும்தான் வேறு சமூகத்தை சார்ந்தவர். இதெல்லாம் பார்ப்பன பெண்கள் தான் இங்கே. பட்டுன்றதே வட இந்தியாவில் பார்ப்பனர் சமூகம் பின்னாடி தான். இல்லை, அது ஒரு சமூகமாக பின்பற்றப்படுகிறது. அவங்களுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது. ஆக இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த 92% பார்ப்பன பெண்கள் படுகொலைக்கு பின்னணியில் இருப்பதே காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தான். 3 பேர் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் 3 பெண்களை கற்பழிக்க வாய்ப்பே கிடையாது, முடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அங்கே ஒரு மிகப்பெரிய ஜம்பவத்தை நடத்தியிருக்கிறார்கள். நீங்களாம் கர்மசாலாவிற்கு நீங்கள் சென்றால் ஃப்ரீ கேஜிலிருந்து நீங்கள் என்ன பட்டய படிப்பு படித்து முடித்து வெளியில் வர வேண்டுமோ அத்தனை பல்கலைக்கழகங்களையும் அவர்கள் நடத்துகிறார்கள். அங்கே மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் இருக்கிறது. சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் வசதி படைத்தவர்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த நடுவண் அரசும் மாநில அரசும் கைகோர்த்து கொண்டு எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் இன்றைக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். தனி அரசாங்கமே செயல்படுத்துகிறாங்க. தனி அரசாங்கம், யாரும் கேட்க முடியாது. அந்த எப்படி திருப்பதி தனி அரசாக செயல்படுகிறதோ, அதே போல் கர்மசாலாவும் தனி அரசாக செயல்படுகிறது.
அந்த கோவிலுக்கென்று உள்துறை அமைச்சர், அந்த கோயிலுக்கென்று நிதித்துறை அமைச்சர், அந்த கோயிலுக்கென்று எல்லா வகையிலும் அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆக கர்மசாலாவை பற்றி யாரும் வெளியில் பேசிவிட்டால் அவர்களுக்கு கொடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்று அங்கே எழுதப்படாத விதி இருக்கிறது. ஆக கர்மசாலாவில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற 13வது இடத்தை ஆய்வு செய்வதற்கு தடை போடுகிறது மாநில அரசும் மத்திய அரசும். ஆனால் தமிழ்நாட்டு வீதியிலிருந்து சமூக நீதி பேசக்கூடிய நம்மை போன்றவர்கள் அதை 13ஐ நோண்டுங்கள், அங்கே மனித சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அதை தடுக்கிறீர்கள் என்று இங்கிருந்து நாம் குரல் எழுப்புகிறோம், இங்கிருந்து சமூக நீதியை பின்பற்றுகிறோம். ஆனால் கர்நாடக அரசு சித்தராமையா அவர்கள் நான் சமூக நீதியை நிலைநாட்டுவேன் என்று சொல்கிறார், நானும் பெரியாருடைய தொண்டராக இருக்கிறேன் என்று அங்கே பீற்றுகிறார். ஆனால் கர்மசாலாவில் அவர் ஏன் கவனம் செலுத்த மறுக்கிறார் என்றால் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைகளும் அந்த சம்பவங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள், அந்த சம்பவங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். ஆகையால் கர்மசாலாவை பற்றி பேசக்கூடாது என்பதிலே அந்த நாட்டினுடைய முதலமைச்சரும் கவனமாக இருக்கிறார். இதுதான் கர்மசாலாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவம். 12 இடங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க, 1.5 கோடி ரூபா செலவழிச்சிட்டீங்க, 13வது இடத்தை சுத்தம் பண்ணிட்டீங்க, ஏன் அகழ்வாராய்ச்சி இதுவரை நடத்தவில்லை? மாட்டு வீரர்கள் என்பதற்காக குற்றவாளியை எப்படி தேர்வு செய்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டில் எப்படி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயலில் மலம் தண்ணியை குடித்து குற்றவாளிகளே அவர்கள்தான் என்று இந்த அரசு தீர்மானித்ததோ, அதை போல புதைத்தவனே வந்து சாட்சி சொல்லுகிற போது பொய் சொல்லிவிட்டான் என்று சாட்சியை மிரட்டி கொள்ளுவதற்கு வழிவகை செய்கிறது அங்கே இருக்கிற மாநில அரசு. ஆக அரசுகள் வெவ்வேறாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்தப்படுகிற சட்டங்கள் கேவலமாக இருக்கிறது என்பதுதான் இதற்கு காரணம். என்னன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மக்கள் மதிக்காமல் போனால், இந்த சட்டத்தை பற்றி திட்ட நேர்ந்தால், சனாதன கொள்கைகளோடு இருக்கிற சட்டங்களை நாம் உள்ளே கொண்டு வந்து விடலாம் என்பதை மறைமுகமாக மத்திய அரசு வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்து கண்டிப்பாக அதை மூடி மறக்க தான் முடியும். நிச்சயமா மூடி மறப்பாங்க, இல்லைன்னா பல பேர் சிக்குவான், பல பேர் சிறைக்கு போக வேண்டியது இருக்கும். முக்கிய புள்ளிகளே அங்கே இருக்கிற கோயில் மூடப்படும், அங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்கள் மூடப்படும், பள்ளி வளாகங்கள் மூடப்படும். உங்களுக்கு இதான் பொழப்பான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குரல் எழுப்புமே, கர்நாடகாவில் குரல் எழுப்பலையே அந்த விஷயத்துக்கு? யாரும் எழுப்பல. கர்நாடகத்தில் பயப்படுறான். வீரேந்திர ஹெக்டே அந்த மாதிரி ஒரு நபர் முடிச்சிருவாங்க. பல தலித்கள் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்குள்ள அங்கே எதுவுமே கேட்க, கம்யூனிஸ்ட் தான் போராடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. வேற எந்த பார்ட்டியும் போராடலைங்க. அதுங்க அந்த கம்யூனிஸ்ட்லாம் அவர் பேர் அதான் முதல்ல சொன்னேன், தேவானந்தா என்கிறவர் தான் அந்த பகுதியில் போராடி மாநில கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தொடர்ச்சியாக பெங்களூரில் போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் போராடுகிறவர்களே பயத்தில் போராடுகிறார், எந்த நேரத்தில் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கர்மசாலாவினுடைய காட்சிகள். நாட்டோட வந்து அரசியலமைப்பு தோல்வின்ற மாதிரி தானே இருக்கு. ஆமா, அரசியலமைப்பே தோல்விதான். அந்த வேலையை தான் மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த அரசியலமைப்பு தோல்வி அடைய வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர்கள் கொண்டு வர நினைக்கிற சனாதன கோட்பாடுகளுடன் கூடிய சட்டத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மனுநீதின்னு சொல்றாங்கன்னா அதை கொண்டு வந்து திணிக்கணும்னு நினைக்கிறான். மனு தர்மத்தை திணிக்க வேண்டும். மனு தர்மம் தெரிஞ்சுச்சா அது தர்மசாலா சுதந்திரமாக செயல்படுமே. இன்னும் பல ஆயிரம் கொலைகள் நடக்கும். 1988 2015 வரை 1000 கொலைகளுக்கு மேல் நடந்திருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. 1988னா 2015, 2015 2025 வரை என்ன கொலைகள் நடந்திருக்கும் என்று எவராலும் யூகிக்க முடியாத நிலையில் தான் கர்மசாலா காட்சி இருக்கிறது. பல்வேறு தகவலை வந்து அதிர்ச்சி தரமான புள்ளி விவரங்களாக கொடுத்துட்டு இருந்தீங்க. மற்றொரு பயிற்சி சந்திப்போம். நன்றி. நன்றி.